அதை விட கொடுக்கும். சந்தோஷப்படுவார். சொல்றது போயிடும். இவர் தீர்ப்பு வழங்கப்பட போகும். சொல்றது போ பார்க்கிறார். 3 பேர் வருவார், 4 பேர் வருவார். சிலதாசன் சொல்ற வருவார். யா அல்லாஹ் சகத இன்னார கொலை செஞ்சிட்டான், இன்னார் ரத்தத்தை குடிச்சிட்டான். அப்படியா? அடுத்தவன் ரத்தத்தை குடிச்சான் என்றால் கொலை செஞ்சான். லலமணி ஒரு உலகத்தில் வச்சு யாருலாம் எனக்கு அந்நியா செஞ்சுட்டான். நான் ஒரு பஸ்தா இருந்தேன், எனக்கு இவர் வேலை செஞ்சது இருந்த நான் கண்டபடி பேசினேன். இப்ப இந்த அநியாயம் செய்யப்பட்ட தொழிலாளி வருவார். இவர் முதலாளியா இருந்தாரு, நான் ஊழியராக இருந்தேன். எனக்கு உண்மைவா போய் பேசினேன், தூஷணத்தால் பேசினேன். என்னால செய்ய இயலாத வேலையை தரல, எனக்கு ஒழுங்கா சாப்பாடு தரல, குடிக்க தண்ணி தரல, எனக்கு லீவ சரியா தரல, எனக்கு 7 ஆத்துல செய்ய இவ்வளவு அநியாயம் செஞ்சா நலமணியா. சரி, இன்னொருத்தர் வருவாங்க. உலகத்துல வாழ்ற காலத்துல நரபலி எனக்கு அடிச்சாரு, வீணா அடிச்சாரு. உண்மையான குற்ற நீதின நியாயம், நான் குற்றம் செய்யாம அடிச்சார். அவர் வயசு கூட, அவர் வீரம் கூட, செல்வாக்கு கூட, அவர் குடும்ப பலம் கூட, காசி கூட, அவர் காசி கர்வத்தால, பண பலத்தால, ஆள் பலத்தால எனக்கு ஆள் போட்டு அடிச்சு அடிபட்டையா. சரி, சரி. அடுத்த வருவார். கதகணியா யாருதா இன்னொரு இவன் உலகத்துல வாழ்ற காலத்துல நான் செய்யாத குற்றத்தை செஞ்சேன். என்ன இட்டுக்கட்டு என்ன பண்ண செல்லப்பாளன் சொல்ற இவ்வளவு வழக்காடிகள் வருவார். இவருக்கு மண்ணா நிக்கிது மழை குடு எடுத்து குடுத்துட்டே இருப்பார். பாஸ்பாட பட்டு கொண்டே போ குடுத்துதான் கரைஞ்சி கரைஞ்சி ஒரு ஐஸ் மழை மாதிரி அப்படியே கரையுது. வெயில் படுகிறது, கரையுது, கரைஞ்சி 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 இவளுக்கு வந்துருச்சு. இன்னொருத்தர் யாரெல்லாம் என் சொத்தை அபகரிச்சு எடுத்தாச்சு. இன்னொருத்தர் இவர் இவ்வளவு அநியாயம் செஞ்சார். ஒருத்தருக்கு இவ்வளவு நான் கொடுத்ததுக்கு பின்னால ஆள் முடியாது, இன்னும் 10 பேர் நிக்கிறாங்க. உகது மலையே கரைஞ்சி முடிஞ்சு. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சரி பரவாயில்லை, யுக்ஹது மின் சய்யிஆத்திஹி வ யுஹ்மலு அலைஹி. உங்களோட பாவத்தெல்லாம் எடுங்கோ, விடுதலை போடுங்க. என் நன்மை கொடுக்க இல்லை, நன்மையை கொடுக்கறதுக்கு இல்ல. இப்ப இவர பாவம் யாரு? குற்றம் செய்யப்பட்டவர் இல்ல, அநியாயம் செய்யப்பட்டவர். அவர பாவத்தெல்லாம் எடுத்து இவர்கள் ஏற்கனவே இருந்ததுதான் முடிஞ்சது. மேலதிகமா பாவம் சேர்ந்தது. இப்ப சொல்லப்பா சொன்னது தெரியுமா? போடும் நரகத்தில். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இவனை விட நஷ்டவாடியா சொல்லப்பா சொல்றது? இவரை விட மணியாய்க்காரன் யார்? இவரை விட நஷ்டவாடி யார்? கஷ்டப்பட்டு தொழுது, கஷ்டப்பட்டு சக்காத் கொடுத்து, சக்காத் ஹஜ்ஜி செஞ்சு, இவ்வளவுலாம் ஹராம் ஹலால் பேணி, இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு கடைசி நரகத்துக்கு போறாரு. இவரா அநியாயம் செய்யப்பட சொல்லிட்டு போறாரு. இவர் நன்மை அவர்கிட்ட போறதுக்கு இல்லை, இவர் பாவத்தை நீங்க இவர் கொடுத்தாச்சு. இவர்கிட்ட அவர்கிட்ட பாவம் நீக்கலாம், கஷ்டத்தை போய்க்கலாம், நடந்து போய்க்கலாம். இப்ப ஒரு வாழ்க்கை தேவையா? கண்ணியமான சொல்ல பெரியார்களை சிந்திப்போம். கொஞ்ச காலம் வாழ்ற வாழ்க்கை இதுக்காக தான் சொல்லலாம். ஹதீஸ் ஏன் ஞாபகப்படுத்துறாங்கன்னா, யாரும் இந்த உலகத்தில் இது போச்ச அடுத்தவரை சொத்தை அபகரிச்சு போயிருப்போம். அடிக்கடி ஒருத்தர் யோசிக்கணும், நான் யாரையும் எடுத்துட்டேனா, நான் யாருக்கும் கடன் கொடுக்க இருக்குதா, எனக்கு உண்மையில கஷ்டம், கஷ்டத்தை கஷ்டம் சொல்லுவோம், அது வேற. மற்றபடி தாரையும் தாரையும் தாரை ஏமாத்தி 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 இருப்பவர் ஆகப்படி அநியாயக்காரர். மக்கள் செலவாக ஏமாத்துற கடனை கொடுக்காம நாளைக்கு தானே வர தாரேன் செக்க கொடுக்குறாரு, அது வெட்டி அடிக்குது, திருப்பி இன்னொரு வராரு, இன்னொரு செக்க கொடுக்குறாரு, ஏமாத்தி ஏமாத்தி சீரழிச்சே முடிக்கிறார். இப்படிப்பட்டவர் ஆகப்படி அநியாயக்காரர் என்று சொல்லலாம். இது கண்ணியமாக சொல்லப்படுகிறார்கள். இது அந்த ஹதீஸுடைய 3 பகுதியில் ஒரு பகுதியில் அடுத்தவர் சொத்து விஷயமான விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பகுதி இருக்கும். எனவே அல்லாஹ் நல்லதை கேட்டு நல்லதை செய்கிறேன் நல்லவர்களாக மாற்றிடுவார். அடுத்தவர் சொத்துக்களையோ, அடுத்தவர் மானத்தையோ, அடுத்த இரத்தங்களையோ அபகரிச்ச நிலையில எங்களை இந்த உலகத்தில் எடுத்துவிடாதே. தெரிந்தோ தெரியாமல் இருக்கும் முன்னாலோ இதுக்கு பிந்தியோ செய்யக்கூடிய குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து, நாம் இதற்கு முன் இந்த தவறுகள் செய்திருந்தால் அத்தனையும் அடுத்தவர்கள் திருப்பிக் கொடுக்க செய்து முடியாது. என்னுடைய சொத்து என்று எதெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஹலாலாக்கி கொள்வாயாக. எதையெல்லாம் ஹராமாக வந்திருக்கிறதோ அவைகளை திருப்பி கொடுத்து நினைக்க செய்து கொள்வாயாக. அல்லாஹ் அல்லது அவர்களின் மூலம் ஹலாலை அடைந்து நினைக்க செய்து கொள்வாயாக. அல்லாஹ் அடுத்தவர்கள் சொத்துக்களை சுராண்டிய நிலையில், அபகரித்த நிலையில், அந்த நெருப்பை சுமந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு சென்று
நரக நெருப்பில் வீழுவதற்கு நிலை பாதுகாத்திருக்கோம். நல்லவர்களாக மாற்றுவாங்க, நல்ல அவதை செய்யாங்க, நல்ல அமல்களை கபூல் செய்து கொள்கிறாங்க, நல்லவர்களாகவே சென்று மேலான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள உண்மையான தகுதியை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி